திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. வித்தியாசமான பரிசுகளை கூட நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு தந்து அவர்களை ஆச்சரியப்படுத்துவதில் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் பார்க்க போகிறோம். தாயை காத்த தனையன் படப்பிடிப்பு நடைபெற்ற போது வாகினி ஸ்டுடியோவில் கண்காட்சி மாதிரி பல கடைகளை போட்டிருந்தார்கள். அது ஸ்டுடியோவுக்கு உள்ளேயே இருந்ததாலும் அங்கு பொதுமக்கள் வருவது குறைவு என்பதாலும் திரை நட்சத்திரங்கள் பலரும் அந்த கண்காட்சியில் உள்ள கடைகளுக்கு வந்து பொருட்களை வாங்கி சென்றனர். 1962 எம்.ஏ. திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்த படம் தாயை காத்த தனையன் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்தது. படம் பாட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடித்திருந்தார். தேவர் பிலிம்ஸ் தயாரித்து வந்தது. அப்போது அங்கு வந்த சரோஜா தேவி ஒரு கடையில் உள்ள அழகான நெக்லஸை பார்த்து இது என்ன விலை என கேட்டு அதை பேக் பண்ண சொன்னார். அதற்கு கடைக்காரர் அந்த நெக்லஸை வேறு ஒருவர் ஆர்டர் போட்டு வாங்கிட்டாங்கம்மா என சொல்கிறார். இது சரோஜா தேவிக்கு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்த அதை மறைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாராம். அதன் பிறகு தாயை காத்த தனையன் படத்தின் 100வது நாள் விழா நடந்தது. அந்த விழாவில் எல்லோரும் பரிசுகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். சரோஜா தேவி முறை வந்தபோது அவரும் பரிசு வாங்க மேடைக்கு சென்றார். அப்போது அவருக்கு பரிசுடன் சேர்த்து ஒரு நகை பெட்டியும் பரிசாக கொடுத்தனர். அதை திறந்து பார்த்த சரோஜா தேவிக்கு அவரது கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. அன்றைக்கு அந்த நெக்லஸை வாங்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய போது எம்ஜிஆர் தான் அதை வாங்கி கொடுத்துள்ளார். அது கொஞ்ச நாட்கள் கழித்ததும் தான் சரோஜா தேவிக்கே தெரிய வந்தது. அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.